வெல்கம் டு பாரதி விழிகள். கரூர் மாவட்டமே மயான பூமியாக மாறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த சம்பவத்துக்கு யார் காரணம், இது திட்டமிட்டு செய்யப்பட்ட சதியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீஷன் ஆய்வு அறிக்கையை கொடுத்துருக்காங்க. அவங்க சொல்கிறத கேட்டிங்க அப்படின்னாக்கா இப்படிலாம் நடக்குமா அப்படின்றாப்புல கூட தோணுங்க. இதுக்கு இவ்வளோ பெரிய இத்தனை பேர் சாகிறதுக்கு யார் காரணம், யார் இதில் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்தாங்க அப்படின்ற எல்லா விவரமும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, அந்த மாநாட்டுக்கு வந்தவங்க எல்லாரும் சொல்கிற ஒரே விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, விஜய் வர்றதுக்கு முன்னாடியே இந்த சம்பவம் நடக்க ஆரம்பிச்சிச்சு. விஜய் வராரு அப்படின்ற பட்சத்தில் போலீஸ் பாதுகாப்பே கிடையாது. காலையில் 7 மணிலேருந்து மக்கள் ரோட்டில் நின்றுட்டுருக்காங்க. அவங்களுக்கு குடிக்க தண்ணியோ சாப்பாடோ எதுவுமே கிடையாது. விஜய் வருவார் 7 மணிக்கு வருவார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்களே தவிர்த்து, விஜய் வர்றதுக்கு முன்னாடியே வரப்போகிறாரு அப்படின்ற செய்தியை கேட்ட உடனே மக்கள் பார்த்திங்கனாக்கா எல்லாரும் முண்டி அடிச்சுக்கிட்டு முன்னாடி வர ஆரம்பிச்சிருக்காங்க. கயிறு 2 பக்கமும், சாலையோட 2 பக்கமும் கயிறு கட்டி வச்சுருந்தாங்க. அப்படின்றதுனால வெளியவும் போக முடியாமல் உள்ளவும் போக முடியாமல், நான் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதவங்களுக்கு வெளியே கூட போக விடாமல் வழியை மறைச்சி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்றதும் அவங்க சொல்லியிருக்காங்க. போலீஸ் பாதுகாப்பு பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ லட்சக்கணக்கான மக்கள் கூடுற இடத்துல 100 பேர் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்கங்க. அந்த 100 பேரை வச்சுக்கிட்டு எப்படி இவங்க மாநாடு நடத்த அனுமதி கொடுத்தாங்க? இவ்வளோ சின்ன ஏரியாவில் பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ பெரிய மாநாடு நடத்துறதுக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆனால் இந்த 2 நாள் 25ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இதே ரோட்டில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி சார் மாநாடு நடத்தியிருக்காங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்த போலீஸ் பாதுகாப்பு கூட விஜயோட மாநாட்டுக்கு வந்த மக்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் அந்த இடத்துல அந்த கூட்டத்தில் சிக்கி நெரிசலில் மாட்டிகிட்டு இருந்த மக்களே சொல்கிறாங்க. 100 பேர் கூட போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கல. ஒரு தண்ணி கிடையாது, ஒரு சாப்பாடு கிடையாது, போக வழி கிடையாது. பேரிகார்டு ஒரு பக்கம், இந்த பக்கம் கயிறு போட்டு கட்டி வச்சுட்டாங்க. ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஏறும்பொழுது மூச்சு முட்டி தான் நிறைய பேர் இறந்துட்டாங்க. பயத்திலே பார்த்தீங்கன்னா வெளியே போக முடியுமோ முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு இறந்தவங்களோட எண்ணிக்கை தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்காங்க. இதில் தப்பு யார் பேரில் அப்படி சொல்கிறதுன்னு பார்த்தோம்னாக்கா, கை குழந்தைய தூக்கிட்டு அவ்வளோ வெயிலில் மாநாட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு யாருக்கு கேட்குறா? 1.5 வயசு குழந்தைய தூக்கிட்டு காதும் கேட்கல, வாயும் பேச வரல. அவங்க அந்த குழந்தை செத்தே போச்சு. அந்த குழந்தைய தூக்கிட்டு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த வெயிலில் வாடலைன்னு யார் கேட்டா? இந்த மாதிரி நீங்கள் விஜயை பார்க்கணுன்னு நினைக்கிறது நான் தப்பு சொல்லலை. அவர் மாநாட்டுக்கு வரணும்னு சொல்கிறது எதுவுமே தப்பு கிடையாது. ஏற்கனவே நேற்று நாமக்கல்லே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம். அதை நீங்கள் டிவி நியூஸில் எல்லாத்துலேயுமே பார்த்துருப்பாங்க. அதை தெரிஞ்சும் கை குழந்தைய கூப்பிட்டு கிட்டத்தட்ட 10 குழந்தைங்க இறந்துட்டுருக்காங்க, 17 பெண்கள் இறந்துருக்காங்க, 2 ஆண்கள் இறந்துட்டுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைகளும் பெண்களும் தாங்க ரொம்ப அதிக பேர் இறந்துருக்காங்க. கூட்ட நெரிசலில் இன்னும் பார்த்தீங்கன்னா 61 பேருக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா மூச்சு திணறி ஐசியூவில் இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 40 பேர் டிஸ்சார்ஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு ஆறுதல் செய்தியை தவிர்த்து மற்றவங்க எல்லாருமே ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா இறந்தவங்களோட எண்ணிக்கை ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் அரசியல் கட்சிக்காரங்களாம் எதிர்கட்சின்னு ஒன்று இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது திமுக சைட்லேருந்து தான் பந்தோபஸ்து கொடுத்துருக்கணும். அவங்க யார் ஆப்போசிட் சைட்லேருந்து இந்த மாதிரி கட்சி மீட்டிங் நடத்தினாலும் அவங்க போலீஸ் பாதுகாப்பை அரேஞ்ச் பண்ணி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றியெல்லாம் நமக்கு தெரியாதுங்க. ஆனால் போலீஸ் பாதுகாப்பு அந்த இடத்துல இல்லை அப்படின்றது தான் அங்கே கூட்ட நெரிசலில் மாட்டி தவிச்சவங்க சொன்ன விஷயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா, விஜய் மாநாடு நடத்துறதுக்கு கேட்ட இடம் வேறு, ஆனால் கொடுத்த இடம் வேறு. மக்கள் அதிகமாக வருவாங்கன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வேறு ஒரு இடம் கேட்டோம். ஆனால் எங்களுக்கு கொடுத்த இடம் இந்த இடம், இதுக்கு பந்தோபஸ்து போலீஸ்காரங்க தான் கொடுக்கணும், அவங்க கொடுக்காதது யார் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் விஜய் வரவே இல்லை. வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி இறந்துட்டு ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு போகிற காட்சி தான் தெரியுது. அது தெரியாமலே பார்த்தீங்கன்னா விஜய் மாநாடு நடத்திட்டு இருந்திருக்காரு. விஜய்கிட்டே பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்கள் காணாமல் போயிட்டாங்க. அனௌன்ஸ் பண்ணி அவங்கள காப்பாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு போலீஸ் சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கேளுங்க, அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்றது. அந்த ஆடியோ கிளிப்பை நான் உங்களுக்கு போடுறேன். இதை பொறுத்த வரைக்கும் இது நம்ம தமிழக வெற்றிக் கழகம் அந்த மெம்பர்ஸ் யார் பெட்டிஷன் கொடுத்தாங்களோ அவங்கள்ட்ட பேசி அவங்கள்ட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம அப்ரூவல் கொடுத்து அந்த பர்மிஷன் நம்ம கொடுத்தோம். அடுத்ததாக பலர் கேட்டது காவல்துறையின் எண்ணிக்கை நீங்க ரொம்ப மிக குறைவாக போட்டுக்கலாம்னு சொல்லி கேட்டாங்க. அதாவது பொதுவாகவே நம்ம ஒரு கிரௌடுன்னு நம்ம அசஸ் பண்றோம்னா அது நாங்கள் ஒரு ஸ்கேல் எடுப்போம். அதாவது
ஒரு லூஸ் க்ரௌட்னா அந்த இடத்துல வந்து ஒரு 10 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஆள் நிற்கலாம். அடுத்து ஒரு ஸ்டாண்டிங் க்ரௌட்னா ஒரு 6லேருந்து 7 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஆள் நிற்கலாம். ஒரு டென்ஸ் க்ரௌட் அதெல்லாம் ஒரு 4.5 to 5 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஆள் நிற்கலாம். ஸோ இது நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கும் பொழுது அதே மாதிரி அந்த க்ரௌடுடைய கேரக்டர் ஒரு லோ ரிஸ்க், மாடரேட், ஹை ரிஸ்க், இது மாதிரி பல கேட்டகரிஸ் இருக்குது. பொதுவாகவே ஒரு லோ ரிஸ்க் க்ரௌடுன்னா ஒரு போலீஸ்மேன் ஃபார் 250 to 300 பீப்புள், அதான் லோ ரிஸ்க் கொடுக்கக்கூடிய பந்தோபஸ்து. அடுத்ததாக மாடரேட் ஸ்கேல் இருந்ததுன்னா 1 போலீஸ்மேன் ஃபார் 100 to 150 பீப்புள். ஹை ரிஸ்க்னா 1 போலீஸ்மேன் ஃபார் 50 பீப்புள். இங்கே 27ஆம் தேதி நடந்த நிகழ்வுக்கு அவங்க கொடுத்த வந்து பந்தோபஸ்த் வந்து 500 காவல் அதிகாரிகள், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் 3 ஏடிஎஸ்பிஸ், 4 டிஎஸ்பிஸ், 17 இன்ஸ்பெக்டர்ஸ், 58 சப் இன்ஸ்பெக்டர்ஸ், மீண்டும் எல்லாம் சேர்த்து மொத்தமாக அது 500 போல ஒரு ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்காங்க. இந்த ஐஜி சென்ட்ரல் ஜோன் இங்கே தான் கேம்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கு வந்து ஐஜி சென்ட்ரல் ஜோன் வந்து இங்கே வந்து கேம்ப் பண்ணி ஃபுல்லாக மானிட்டர் பண்ணி வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க பட்டேல கம்ப்ளீட்டாக. அடுத்ததாக இதுவரைக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பாக அவங்க நடத்திய மற்ற பகுதிகளில் உள்ள போலீஸ் டிப்ளாய்மெண்ட் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இந்த திருப்பி கேட்கறதுனால சொல்கிறேன். திருச்சி மாநகரத்தில் முதல்ல நடக்கும் பொழுது அங்கே கொடுத்திருந்த போலீஸ் பாதுகாப்பு கொடுத்த காவலர்கள் எண்ணிக்கை வந்து 650. காரணம் ஒரு மாநகரம் பிளஸ் ஏர்போர்ட் கவர் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை அங்கே இருந்தது. அதனால அங்கே போடுறது வந்து 650. அடுத்ததாக அரியலூர் மாவட்டத்தில் மற்றும் கொடுத்த காவலர்களுடைய எண்ணிக்கை 287. பெரம்பலூர் மாவட்டத்தில் 480, நாகப்பட்டினம் மாவட்டம் 410, திருவாரூர் 413, நாமக்கல் 279, கரூர் 500. நாமக்கல்ல கூட இதே மாதிரி அது ஹீட் ஸ்ட்ரோக் ஆகி சுமார் 34 பேர் ஹாஸ்பிட்டலைஸ் ஆனாங்க. அதில் ஸ்டில் அபவுட் 4 people ஆர் ஸ்டில் அப்சர்வேஷன் இருக்கிறாங்க. ஸோ இது வந்து காவல்துறை நாங்கள் சொல்ல வேண்டிய உங்களுடைய கேள்விகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான சில பாயிண்ட்ஸ்.